கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சேலம் கோட்டத்திலிருந்து டிஆர்எம் ரயில்வேஸ் வந்திருந்தார். இங்கே கோவை ரயில் நிலையம் வந்து ஆய்வு செய்யப்பட்டு அங்கே என்னென்ன அடிப்படை பணிகள் செய்ய வேண்டும், உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்களும் மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்திருந்தோம். அதே போல் அவரும் வந்து ரயில்வே சார்பாக என்னென்ன இங்கே அவர்கள் திட்டமிட்டு இருப்பதாக வந்து அங்கே சொன்னார், என்னென்ன செய்ய போகிறோம் என்று. அதே போல் கோவை ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் போத்தனூர் ரயில் நிலையம் மற்றும் கோவை வடகோயம்புத்தூர் ரயில் நிலையம் இந்த மூன்றாக பிரித்து ரயில்கள் ஆரம்பிப்பது, அதாவது துவக்கம் கோவையிலிருந்து இருக்கும் ஒரு சில ரயில்களை வந்து வடகோயம்புத்தூரில் இருந்தும் கேரள மார்க்கமாக செல்லும் சில ரயில்கள் வந்து போத்தனூரில் இருந்து செல்லுமாறு புறப்பட்டு வந்து சேருமாறு நாங்கள் அதை கோரிக்கையாக கொடுத்திருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் அது குறித்து அவர்களும் திட்டமிட்டு அதில் என்னென்ன சாதக பாதகம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவர்களும் வாக்கு கொடுத்துருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய ரயில்களும் கேட்டுக்கிறோம். அதாவது தினசரி இரவு பெங்களூர் செல்லும் ரயில், விரைவு ரயில் நீண்ட நாள் கோரிக்கை. அதே போல் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வந்து மீட்டர் கேஜ் கன்வர்ஷனில் நின்னது அப்படியே நிற்கிது, அது ஒரு பழைய காலத்திலிருந்து நடந்து கொண்டு இருக்கிறது, அதை கேட்டிருக்கிறோம். அதே போல் சேலம் ஈரோடு சேலம் மெமு அதுவும் வந்து கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் மீண்டும் துவக்க வேண்டும் என்று. அதே போல் தூத்துக்குடி மார்க்கமாக திருச்செந்தூர் வரைக்கும் தினமும் ரயில் சர்வீஸ் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இது போல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதே போல வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்களுக்காக வேளாங்கண்ணி வரைக்கும் சில ரயில்களை முடித்தால் நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது, அதுவும் சொன்னோம். அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா தனியார் பங்களிப்புடன் பிபிபி மோடில் வந்து நம்ம கோவை ரயில் நிலையம் மேம்படுத்தப்படும் என்று டிஆர்எம் சொன்னார். அவர் இங்கே வந்து ஆய்வு செய்ததற்கு பிறகு நான் வந்து சென்னையில் ஜெனரல் மேனேஜர் அவர்களை சந்தித்தேன். இந்த கோரிக்கைகளை மீண்டும் அவரிடம் வலியுறுத்தி அவரும் நல்ல முறையில் என்னென்ன செய்ய முடியும் என்று விளக்கமாக சொன்னார். அதே போல் அங்கே அதிகாரிகளுடன் ஒரு சின்ன ஆலோசனை நடைபெற்றது. இந்த கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து எதெல்லாம் சாத்தியமோ அதை விரைவாக செய்து கொடுக்கலாம் என்று சொன்னார். அதே போல் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வடகோயம்புத்தூர் வந்து முழு வீச்சில் தயாராகிறோம் வடகோவை ரயில் நிலையம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் சொன்னார். விரைவில் அதற்கான பணிகள் வந்து முடிவடைந்துவிடும் என்றும் சொன்னார். அதே போல் மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 காரிடார், அதாவது காரிடார் 1 வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏர்போர்ட் வழியாக நீலாம்பூர் வரைக்கும், காரிடார் 2 வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து வலியாம்பாளையம் பிரிவு வரைக்கும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் முடிவு செய்யப்பட்டு அதற்கான திட்டமிடல் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது.